ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகிள் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக்ங்கிறத டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு இந்தியன் லேடி ரிப்போர்ட்டர் வந்து ஃபாரினில் வந்து ஒரு ட்ரெஸ் கடைக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து அவங்க பார்க்குற அந்த காட்டன் ட்ரெஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவிலேருந்து வந்த ட்ரெஸ்ஸு, இதுக்கு குவாலிட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்புறம் தான் இவங்க சொல்லுவாங்க, நானும் இந்தியாவிலேருந்து தானே வரேன், இந்தியாவில் இவ்வளோ குவாலிட்டியெல்லாம் ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவர் சொல்லுவார், இது வந்து எங்களுக்கு இந்தியாவிலேருந்து தான் கொடுத்துட்ருக்காங்க, பட் எங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தவர் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவர் எங்கள் கூட கான்ட்ராக்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அவங்க ரிப்போர்ட்டர் தானே. ஸோ ஒன்று இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவங்களோட அந்த ப்ரெஸ் இதில் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. உடனே அந்த ஆஃபீஸர்ஸ் இந்தியன் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நம்மளோட சீக்ரெட்டை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரெஷ்ஷை வந்து கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண போகிறோம், சீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீல் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு ரொம்ப மிஸ்ட்ரியஸாக வரும், ஏன் ஆச்சு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணி இதை பற்றி டீட்டெயில்டாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவர் எப்படி கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்க ஊருக்கே அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனால் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த துணிக்கடைக்கார அந்த கிளாத் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க அவங்கள பற்றி அந்த ஊரில் ஒருத்தன் கிட்ட செம்மையாக பில்டப் கொடுப்பான். அவன் வந்து அந்த அந்த போலீஸ்கிட்ட கேளு, அவருக்கு தான் பேலன்ஸ் தெரியும். அவர் பார்த்தா எம்எல்ஏவை கை காமிப்பார். அந்த எம்எல்ஏ ஒரு டீச்சரை கை காமிப்பாங்க, அவங்க ஒரு சின்ன பையனை கை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ எதனால அந்த கிளாத் அவ்வளோ ஃபேமஸ், என்னாச்சு, யார் அவர் கடத்தினா, எல்லா விஷயத்தையும் வந்து மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த மூவியோட ரிவ்யூ. ஒரு கேஜிஎஃப் அளவுக்கு அந்த மூவியில் வந்து அந்த ஹீரோவுக்கு வந்து பில்டப் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோ தெரிஞ்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.